தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி வாழ்த்துவர்களை சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வாட் எவர் யூ டூ ஷால் ப்ராஸ்பர். Whatever you do shall prosper. அதற்கு ஆதாரமா எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 1 முதல் 3 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரியமானவர்களே, நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் 1 சொல்கிறது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலே நடக்கக்கூடாது. துன்மார்க்கமான வழி, துன்மார்க்கமான ஜீவிதம் வேண்டாம். பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. அப்பொழுதுதான் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாவிகளோடு ஐக்கியம் வைத்திருக்க கூடாது. நம்முடைய ரிலேஷன்ஷிப் நல்ல நண்பர்களிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு தொடர்புள்ளவர்களிடத்திலே நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். யார் பரியாசக்காரர்? நீதிமொழிகள் 21 அதிகாரம் 24 வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கும் பரியாசக்காரன் என்று பெயர். அகங்காரமும் இடும்புள்ளவனுக்கும் பரியாசக்காரன் என்று பெயர். யார் பரியாசக்காரன்? அகங்காரம் உள்ளவன், அதாவது திமிரு பிடிச்சவன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, திமிரு பிடிச்சவன், அது அவனுக்கு பெயர் அகங்காரம். இடும்புள்ளவன் இடுக்கன் செய்கிறவன், அவனுக்கு பரியாசக்காரன் பெயர். அப்போ பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? அங்கே பரியாசக்காரனுக்கு இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 9:12, நீ ஞானியானால் உனக்கென்று ஞானி ஆவாய், நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய் என்று சொல்கிறது. நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பலனை அனுபவிப்பாய். பிரியமானவர்களே, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்திலே பிரியமாய் இருக்கணும். இந்த வேதத்துல பிரியமாய் இருக்கணும். வேதத்தை நேசிக்கணும். இதை வாசிக்கணும். இதன்படி நடக்கணும். இது என்ன சொல்கிறது? வருகின்ற காரியங்கள், வரப்போகிற காரியங்கள், நடந்து முடிந்த காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்துல இருக்கிறது. இந்த உலகத்திலே நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் இந்த வேத புஸ்தகத்திலே எழுதி இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ வேத புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அவன் என்ன சொல்ல, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னது, யோசுவா 1 அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களிலே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாய் இரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் வளகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சிலருடைய வழிகள் வாய்ப்பதில்லை. கையின் பிரயாசங்கள் வாய்ப்பதில்லை. கையிட்டு செய்கிற காரியங்கள் கைக்கு கூடி வருவதில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் இரவும் பகலும் வேதத்தை தியானிப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னது,
அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். பிரியமானவர்களே, உபாகமம் 29:9 இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நாம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா இந்த உடன்படிக்கை, இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகளை கை கொண்டு அதன்படி நடக்கணும். செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்பட நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ரூத் 3:11 சொல்கிறது, இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் கர்த்தர் சொல்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ.